நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் போய் பார்க்கறேன். சரி கௌதம். ஜாக்கிரதையா போயிட்டு வானா. சரி. வேலைக்காகாது. எவ்வளவு நேரம் தான் இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? உள்ள பூந்து பாத்திர வேண்டித்தான். இந்த பூசாரி உள்ள இருக்காரா இல்லையா? போய் பாப்போம். கதவு உள்ளதான் பூட்டி இருக்கு. அப்போ மனுஷன் உள்ளதான் இருக்காரு. இவர் உள்ள இருந்துட்டு என்னதான் பண்றாரு? ஜன்னல் வழியா பார்ப்போம். ஆஹா, பூசாரி ஆனந்த சயனத்துல இருக்காரு. இங்க நமக்கு எந்த மேட்டரும் கிடைக்காது போல இருக்கே. என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணி பார்ப்போம். கௌதம், ஒண்ணுமே காணும், எதுவுமே நடக்கலையே. நான் நினைக்கிறேன் இந்த பௌர்ணமிக்கு எந்த அசம்பாவிதம் நடக்காது போல இருக்கே. ஏய், அது எப்படி இப்பவே முடிவு பண்ண முடியும்? விடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குல்ல? விடியற வரைக்கும் பொறுத்திருந்து பாப்போம். அது சரி, இந்நேரம் கௌரியும் பாலுவும் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா? தெரியலையே. ஆனா பாலு ஒன்னும் கண்டுபிடிக்க போறதில்ல. இந்நேரம் பூசாரி வீட்டுக்கு போயிட்டு நல்லா மூக்கு முட்டை புளியோதரைய கொட்டிக்கிட்டு திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருப்பா. எப்பா, என்ன இந்த மாதிரி காத்தடிக்குது? நம்மளையே கீழே தள்ளி விட்டுரும் போல இருக்கு. இந்நேரம் கௌதம் இருந்தா உயி 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 உயிர் பறந்து போயிருப்பான். எதுக்கும் டைட்டா கம்பியை பிடிச்சிப்போம். பாவி மனுஷா, எல்லாம் படுத்திருக்கிற மாதிரி செட்டப்பா. அப்போ நிஜமாவே பூசாரி தூங்கலையா? இந்த பூசாரி எங்க போயிருப்பாரு?
எதுக்கும் பின்பக்கமா போய் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பூசாரிய காணோம். பூசாரி வர வரைக்கும் இந்த வீட்டை கொஞ்சம் சர்ச் பண்ணுவோம். இவ்வளவு நேரம் ஆகியும் எதுவுமே நடக்கல. யாரும் வரவும் இல்லை, போகவும் இல்லை. இந்த பௌர்ணமியாவது அமைதியா போகுமா? குழந்தைங்களாச்சேன்னு பார்த்தா நீங்க ரொம்ப தான் போறீங்க. இல்ல, அது வந்து என்ன வந்து போய் உங்களுக்கு இப்ப என்னதான் தெரியணும்? இந்த ஊர்ல நடக்கிற கொலையெல்லாம் யார் பண்றாங்க, ஏன் பண்றாங்க, அதான் எனக்கு தெரிஞ்சாகணும். இதெல்லாம் உன் பரீட்சையில கேட்க போற கேள்வியா? பதில் தெரியலனா ஃபெயில் ஆயிடுவியா? சொல்லுடி. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். இப்ப நான் சொல்லனா என்னடி பண்ணுவ? கண்டுபிடிப்பேன். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கண்டுபிடிப்பேன். நீ இருந்து உயிரோட போனதானே கண்டுபிடிப்ப. இந்த பௌர்ணமிக்கு நீதான் பலி. விட்டுடுறேன்டி. உன் உயிரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் விட்டுடுறேன். போயிடு. போ, போயிடு இங்கிருந்து. இங்கிருந்து போ, போ.
அண்ணே, நான் பண்ண போற குண்டலினி யாக பூஜையில மனுஷ சக்திக்கும் அறிவுக்கும் ஒரு அப்பாற்பட்ட சில நம்ப முடியாத விஷயங்கள் நடக்கும். பூஜைக்கு சம்பந்தப்பட்டவங்கிற முறையில உங்களை தவிர வேற யார் இதை பார்த்தாலும் தேவையில்லாத சந்தேகத்துக்கும் சச்சரவுக்கும் வழிவகுக்கும். அதனால நாங்க இந்த பூஜையை முடிச்சு கல்யாணிய திரும்பவும் ஒரு சாதாரண குழந்தையா உங்ககிட்ட நல்லபடியா ஒப்படைக்கிற வரைக்கும் கோயில் கதவுகள் மூடி இருக்கிறது நல்லது. காலை நேர பூஜையெல்லாம் முடிஞ்சிருக்கும் மூசா. இனி யாரும் கோயிலுக்கு வரமாட்டாங்க. அதனால கோயில் கதவை மூடிடலாம். சரி, மூடுங்க. இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிக்க நீதான் அருள் புரியணும் தாயே. இத்தனை தடைகளையும் மீறி உன் சன்னிதானத்துல வந்து நிக்கிறேன்னா அதுக்கு நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைதாம்மா காரணம். தாயே மகமாயி, எந்த விதமான பின்னமும் இல்லாம என் குழந்தைய காப்பாத்தி கொடுமா. மோசா, என்ன தாத்தா? இப்ப நாம பண்ண போற இந்த குண்டலினி பூஜை ஒரு வகையில உயிரை காக்கிற பூஜையா இருந்தாலும் இன்னொரு வகையில ஒரு உடல்ல இருந்து உயிர் பாகத்தை எடுக்கிற பூஜை தானே? ஆமா தாத்தா. இந்த தர்ம காரியத்தை நாம தெய்வத்தோட கர்ப்ப கிரகத்துல வச்சு செய்யறது நியாயம் இல்லப்பா. அதனால பூஜை இந்த வெட்ட வெளியிலே வச்சுக்குவோம். ஆமா தாத்தா, அதான் சரி. பூஜைய இங்கேயே ஆரம்பிப்போம். அக்கா, நீங்க போய் நிறைய கூட நீர் கொண்டு வாங்க. நாங்க மத்த வேலையை கவனிக்கிறோம். சரி மூசா. அக்கா, அவளை ஹோமத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க. குருவே, மூசா பூஜையை தொடங்கிட்டானே, இப்ப நாம என்ன செய்யறது? அக்னிதேவன் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்திருந்தால் கூட மூசா கோயில்ல பூஜை ஆரம்பிச்சதுனால எனக்கு கூட கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருக்கு. குருவே, என்ன குருவே நீங்க போய் கலங்க கூடாது. நீங்க கலங்கவே கூடாது குருவே. மூசாவாவது கீசாவாவது அவன் நம்ம கிட்ட மோதவே முடியாது. எனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் கூட தெய்வ சக்தியும் பூத சக்தியும் ஒன்னா சேர்ந்துட்டா அக்னியுடைய சக்தி பின்வாங்கிடக்கூடாது. வா, நாம போய் அக்னி தேவனுக்கு ஆதரவா களத்தில் இறங்கிடுவோம். அற்ப சிறுவனே, அறியாமையின் அடையாளமே, நான் மறை வேதங்களையும் கற்ற வேதநாயகன், 5 பூதங்களையும் அடக்கிய பஞ்சமுகமூர்த்தி, பூதலோக சக்கரவர்த்தி ஆகிய என்னிடமே உன்னுடைய வேலையை காட்டுகிறாயா? இவள் உயிருக்குள் மறைந்திருக்கும் என் உயிரை எடுக்க நீ துணிந்த பின்னால் உன்னை வாழ விடுவதோ நான் வாழாமல் இருப்பதோ அறிவீனம். இதோ உனக்கு முடிவு கட்டுகிறேன். உன் வினாடிகளை எண்ணிக்கொள்.
தோற்க போகும் நீயே துணிந்த பின் வெல்லும் நான் ஏன் நல்ல நேரம் பார்க்க வேண்டும்? யார் யாருக்கு முடிவு கட்டுவது என்று இதோ இப்போது தெரிந்துவிடும்.